நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025 ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 10வது ராசியான மகர ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொதுவா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்திற்கு கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறாப்ல. 3ஆம் பாவகத்துல ராகு, 9ஆம் பாவகத்துல கேது, 5ஆம் பாவகத்துல குரு வக்ரமா இருக்கிறாரு, 7ஆம் பாவகத்துல செவ்வாய் நீசம் அடைஞ்சு வக்ரமா இருக்கிறாப்ல. 21ஆம் தேதி வரையும் செவ்வாய் 7ஆம் பாவகத்திலையும் 21ஆம் தேதிக்கு பிறகு ரிவேஸ்ல 6ஆம் பாவகத்துக்கு செவ்வாய் போறாரு. புதனை பொறுத்த வரைக்கும் 11ஆம் பாவகத்துல இந்த மாதத்துடைய முதல் 4 நாட்கள் அங்க இருக்கிறாரு. 4ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா 12ஆம் பாவகத்துல 24ஆம் தேதி வரையும் அங்க இருக்கிறாப்ல. 24ஆம் தேதிக்கு பிறகு ஜென்மத்துக்கு வராப்ல புதனை பொறுத்த வரைக்கும். சூரியனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் பாவகத்துல இந்த மாதத்துடைய 14 நாட்கள் அங்க இருக்கிறாரு. 14ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா சூரியன் ஜென்மத்துக்கு வராப்ல. இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக நிலை அமைப்புகள். அப்படி இருக்கும் பொழுது இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் நல்லாவே இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க ராசிநாதன் சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துல சுக்கிரன் கூட சேர்ந்து வலுவா இருக்கிறதால உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு இதுவரைக்கும் தடங்கள் தாமதமா இருந்து வந்த பிரச்சனைகள் கூட குறையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. அதாவது உங்களுக்கு 7.5 சனி நடந்தாலும் அந்த பாத சனி முடிகிற தருவாயில இருக்கிறதால மார்ச் 29க்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த 7.5 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமே விலகி செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது 2ஆம் பாவகத்துல சனீஸ்வரர் ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறதால பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்க ராசியை குரு பார்க்கறதால பாத்தீங்கன்னா அதாவது முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தனஸ்தானங்கள் உயரக்கூடிய சூழ்நிலை சிறப்பாவே உங்களுக்கு இருக்கு. குடும்பத்துல ஒரு நபர் புதிய நபர் வருகை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் பாவகத்துல வக்ரமா இருக்கிறாரு. 3ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறாப்ல. முயற்சி பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கும். அதாவது நீங்க தொழிலுக்காக முயற்சி பண்ணாலும் சரி, இல்ல வேலை வாய்ப்புக்காக இருந்தாலும் சரி, இல்ல திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக நீங்க முயற்சி பண்ணாலும் சரி, முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 7ஆம் பாவகத்துல நீசம் அடைஞ்சு வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அடிக்கடி உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். தாயாருக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலையோ, இல்ல வீடு வாசல் அமைவதில் ஒரு சரியான ஒரு அமைப்புகள் இல்லாத சூழ்நிலையும் ஏற்படும். விரைய செலவுகள் அப்படிங்கிறது அதிகமா ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். மின்சாதன பொருட்கள் அடிக்கடி பழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். ஒரு சில நபர்களுக்கு யோகாதிபதி திசை புத்தி நடக்குது அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு, வண்டி, வாகனம், தோட்டம், துறவு, அசிய சொத்துகள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் பல நபர்களுக்கு ஏற்படும். 5ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துல இருக்கிறாப்ல, சனி கூட சேர்ந்து இருக்கிறாப்ல. 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதால பாத்தீங்கன்னா குலதெய்வத்துடைய அருள் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். குழந்தை இல்லாத நபர்களுக்கு புத்திர பாக்கியம் உருவாகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போன்று பிரிந்த காதலர்கள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். புதியதாக காதல் மலரக்கூடிய சூழ்நிலையும் பல நபர்களுக்கு ஏற்படும். உங்களுடைய காதலை பொறுத்த வரைக்கும் வீட்டுல முறையிட்டீங்க அப்படின்னா அது திருமணம் வரையும் செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். இரு வீட்டாரோட சம்மதத்தோடு திருமணம் வரையும் செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. 6ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 4 நாட்கள் 11ஆம் இடத்துல இருக்கிறாப்ல, பிறகு 12ஆம் பாவகத்துக்கு வராப்ல. அதாவது 6ஆம் அதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா வம்பு, வழக்கு, பகை, நோய் நொடி வரக்கூடிய அமைப்புகள் பெருசா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. அதாவது பேப்பர் பேனாவிற்கு எழுத்துப்பூர்வமான வில்லங்கள் வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அந்த விஷயத்துல பார்த்து கவனமா இருங்க. 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தாலும் அது ஒரு சில விபரீத ராஜயோக அமைப்பு இருக்கிறதால அதாவது அதிகமா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கடன் எவ்வளவு நீங்க வாங்கினாலும் அனைத்துமே விரைய செலவு அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் உருவாகும். வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா அதிகமான விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் தொழில கொஞ்சம் கஷ்டங்கள், தொழில கொஞ்சம் ஒரு சில முடக்கங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதனால நீங்க எவ்வளவு சம்பாதித்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். 7ஆம் இடத்துல நீசம் அடைஞ்ச செவ்வாய் இருக்கிறதால பாத்தீங்கன்னா செவ்வாயோடைய பார்வை ராசி மேல படுவதால அதாவது முன்கோபம், முரட்டுத்தனம், பிடிவாத குணம் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். கணவன் மனைக்குள்ள அப்பப்போ ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் யாராவது இருவரில் ஒரு நபர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. பிரிந்த கணவன் மனைவி கூட இந்த மாதத்துல மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டு குடும்பமா வாழக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும். அதுக்கு ஏற்றது போல நீங்க முயற்சி பண்றது நல்லது.
உறவினர்களுடைய சப்போர்ட்டோ நண்பர்களுடைய ஆதரவோ கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். கூட்டு தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து கூட்டு தொழில் லாபத்தை நோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதாவது 8ஆம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கிறதால விபரீத ராஜயோக அமைப்பு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதாவது வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சியோட நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் இருக்கு. அரசு பணிக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு. அரசு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஏற்றம், நல்ல வருமானம், நல்ல சேமிப்பு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நபர்களுக்கு திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பணப்புழக்கம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். ஏதாவது நிலுவையில வழக்குகள் ஏதாவது இருந்தால் கூட அது உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். தொலைதூர பயணங்கள் ஏற்படும். அது தொலைதூர பயணங்கள் மூலமான லாபங்கள் பெறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஒரு சில நபர்களுக்கு வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெளிநாட்டிலே குடியுரிமை பெறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஒரு சில நபர்கள் சொந்த ஊர் பக்கம் வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். 9ஆம் இடத்துல கேது இருக்கிறாப்ல. 9ஆம் அதிபதி புதன் பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல 4 நாட்கள் இருக்கிறதால பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து பூர்வீக இடம் மூலமான நல்ல லாபங்கள் ஏற்படும். அதாவது பூர்வீக சொத்தை நீங்க விற்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போல பூர்வீக சொத்துல இடம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் இடம் பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல புதன் இருக்கிறதால பாத்தீங்கன்னா பூர்வீக இடம் மூலமான ஒரு சில விரயங்கள் ஏற்பட்டு அதன் மூலமான லாபங்கள் பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அங்காளி பங்காளி பிரச்சனை அப்படிங்கிறது குறையக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. ஒற்றுமையா செயல்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. 10ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துல இருக்கிறதால தொழில நல்ல லாபங்கள் ஏற்படும், நல்ல வருமானங்கள் ஏற்படும். வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். வேலைப்பளு அப்படிங்கிறது குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சுமூகமான வேலைப்பளு, சுமூகமான வேலை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்படும். போன மாதத்தை விட இந்த மாதம் பாத்தீங்கன்னா பணி சுமை குறையும். ஓரளவுக்கு மன உளைச்சல் இல்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி ஏற்படும். அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணியில் உங்களுக்கு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ இல்ல பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றம் செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. 11ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சு இருக்கிறதுல முக்த சகோதரருக்கும் உங்களுக்கும் ஒரு சில வாக்குவாதங்கள் வர்றது, சேமிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல பெருசா வரதுக்கு வாய்ப்புகள் இல்ல. 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு சில தடங்கள் தாமதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலான முயற்சி பண்ணீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. 12ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கிறதால பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக அதிகமா விரயங்கள் ஏற்படும். குழந்தைகளுக்காக அதிகமா ஓடி உழைப்பீங்க. குழந்தைகளுக்காக அதிகமா மன உளைச்சல் ஏற்படுறது, இது போல சூழ்நிலையும் ஏற்படும். அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்காக அதிகமா விரைய செலவுகள் பண்ணுவீங்க. குடும்பத்திற்காக அதிகமா விரைய செலவுகள் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஏன்னா 12ஆம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தில் அமர்ந்து அவருடைய பார்வை 9ஆம் இடம் லாபஸ்தானம் ராசியை பார்க்கறதால குடும்பத்திற்காக அதிகமா உழைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கு அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். இந்த ஜனவரி மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா செவ்வாய் நீசம் அடைஞ்சு இருக்கிறதால செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போன்று தேய்பிறை அஷ்டமி அன்று காலபைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்றதும் மேலும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.